அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. நான் கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு வரேன்னு சொல்றீங்க? நானே மாட்டிக்கிறேன். முத்தழகு வேணாம். ஸ்டூல்ல ஏறி விழுந்து அடிக்கடி பட்டுற போது நீ போட்டோ கூட நானே மாட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, போங்க. பார்த்து முத்தழகு விழுந்துடாத. என்ன முத்தழகு, நான் சொன்னேன்ல நானே மாட்டுறேன்னு. பாத்து பாத்து. அம்மா ரொம்ப வலிக்குது, என்னால முடியல. இடுப்பு வலிக்குதா? கீழே விழுந்ததுல ஏதாவது பிராக்சர் ஆயிருக்குமோ? பிராக்சரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. தைலம் தேய்ச்சி விட்டா சரியாயிடும். ஏதாவது சொல்லி பயமுறுத்தாதீங்க. சரி நீ வா உட்கார். பாத்து. வலிக்குதே அம்மா, எனக்கு தைலம் எடுத்து தேய்ச்சி விடுங்க. தைலம் எல்லாம் வேணாம். ஏதாவது தப்பா தேய்ச்சி விட்டா எசுக்கு பசுக்கு ஆயிடும். நம்ம வீட்டுல வலி நிவாரணி ஸ்ப்ரே இருக்கு, அதை அடிச்சு விடுறேன். எங்க அது? இடுப்பு காட்டு. இப்ப எப்படி ஃப்ரீயா இருக்கா? ஓகேவா? ஓகே தான், கொஞ்சம் பரவாயில்ல. சரி, நீ நல்லா படுத்துங்க. இடுப்பு வலி காலையில ஃபுல்லா சரியாயிடும். நான் இப்ப போய் மாமா கூட படுத்துங்க. ஐயோ வேண்டாம், இங்கேயே படுங்க. இல்ல முத்தழகு, நீ ஃப்ரீயா படுத்து தூங்கு. நான் ஹாலுக்கே போறேன். சரியா? தூங்கு. ஐயோ, மாமா போட்டோ மாட்ட ஒத்துக்கிட்ட போதே மாட்ட சொல்லிருக்கலாம். அம்மா அப்பா வா. யோ யோ எந்திரியா மாமா. நான் இல்ல. எந்திரி மாமா. என்ன மாப்பிள்ள இவ்ளோ லேட்டா வர? நான் கூட சாத்தி இருந்த 2 கேட்டுல 1 கேட்டு திறந்துருச்சு, நீ வரமாட்ட. முத்தழக சமாதானப்படுத்திட்டேன்னு நினைச்சு அதனால நீ ரூம்லயே படுத்துட்டேன்னு நினைச்சேன். யோ அதெல்லாம் ஒரு கேட்டும் திறக்கல. படுங்க மாமா. படுத்தவனை எழுப்பி விட்டு படுக்கிற, எப்படி தூக்கம் வருமோ? என்ன இது இப்படி எல்லாம் கடன் வருது? தப்பு தப்பா தோணுது. உடம்பு கூட ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியலையே. வலி இல்ல. ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு மாமாட்ட கேட்போம். என்ன, எனக்கு இடுப்புல வலியே இல்ல? ஒருவேளை குணமாயிடுச்சோ? இடுப்பு வலிதான் சரியாயிடுச்சுல. பேசாம ஹால்ல படுத்திருக்கிறவரை ரூம்ல கூப்பிட்டு படுக்க வச்சு விட்ட திட்டத்தை மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? பண்ணலாமே. மாமா யோ மாமா எந்திரியா. ஏண்டா திருப்பி திருப்பி எழுப்பி விடுற? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். மாமா என்னன்னு தெரியல மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ தப்பு தப்பா தோணுது. தூக்கம் வேற வரமாட்டேங்குது மாமா. நீ என்ன சாப்பிட்ட? ஏதோ நண்டு தான் சாப்பிட்டேன். நண்டா? அதான் உனக்கு தூக்கம் வரல. யோ ஏன்யா நண்டு சாப்பிட்டா என்ன? நண்டு சிட்டுக்குருவி லேகியத்தை விட 30 மடங்கு வலிமை அதிகம்பா. அது உன்னை தூங்கவே விடாதே, சும்மா இருக்கவும் விடாதே. அப்படியா? அப்ப நண்டு சாப்பிட்டு நீ மட்டும் நல்லா தூங்குற? என்ன, நான் நண்டு சாப்பிட்டேனா? என்ன மாப்பிள்ள சொல்ற? நம்ம வீட்ல இன்னைக்கு நண்டு குழம்பு தானே? மாப்பிள்ள சும்மா உளராத மாப்பிள்ள. நம்ம வீட்ல இன்னைக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கும் தானே. சாம்பாரு உருளைக்கிழங்கா?
அப்போ முத்தழகு பிளான் பண்ணி தான் எனக்கு இதை பண்ணாளா? அப்ப முத்தழகு எனக்கு முறுக்கேத்துறதுக்கு தான் நண்டு குழம்பு வச்சாளா? இந்த விஷயம் தெரியாம நண்டு குழம்பு வறுவல்னு எல்லாத்தையும் கிலோ கணக்கில் சாப்பிட்டேனே. முத்தழகு பண்ண தப்ப மன்னிச்சு என்னை ஏத்துக்கிட்டா போதும். இதெல்லாம் எனக்கு தேவைதானா? நல்ல வேளை போட்டோ மாட்டும் போது முத்தழகு இடுப்புல அடிபட்டனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா இந்நேரம் என் கற்பு காலாவதியா இருக்கும். மாமா ஐயோ, இவன் இங்க வரா? என்னங்க? என்ன இவரை காணோம்? என்னதான் தேடி வர போல இருக்கே. இன்னைக்கு முத்தழகு கண்ணில் பட்டோம், நம்ம காலி. இவ கண்ணில் படாம அப்படியே ஒளிச்சுப்போம். என்ன காளியான மட்டும் தூங்குறாரு, அவரை காணுமே. என்னங்க? ஐயோ, எப்படியாவது முத்தழகு கண்ணில் படாம இருக்கணுமே. கடவுளே, தூக்கம் வராதனால வெளியில போய் நின்னுட்டு இருப்பாரோ? சரி, போய் பார்க்கலாம். என்னங்க? அபீரம்குள்ள கண்டிப்பா வரமாட்டா. அதனால நம்ம அபீரம்குள்ள போய் இன்னைக்கு ராத்திரி பூரா தஞ்சம் தர வேண்டிதான். ஒன்றும் இல்லை அபி, வெளியே ரொம்ப குளிரா இருக்கா, அதான் உள்ள வந்து படுக்கலான்னு வந்தேன். என்ன அபி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா? ஒருவேளை நம்ம ரூமுக்கு வந்தது அபிக்கு பிடிக்கலையோ? அபி, நான் வந்து உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் ஹால்லேயே போய் படுத்துக்கிறேன். என்ன முத்தழகு இன்னும் ரூம் வாசல்லே நிக்கிறா. இப்ப நான் வெளியே போனா முத்தழகிட்ட கண்டிப்பா மாட்டிப்பேன். என்ன பண்றது? பேசாம அபிகிட்டே ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இந்த ரூம்லயே தங்கிடலாமா? இவ வேற எதுவும் சொல்லாம அமைதியா உட்காந்துருக்காளே. அபி, நான் ஹாலில் போய் படுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் வெளியே ரொம்ப குளிர், அதான் இங்கேயே படுத்துவங்களான்னு வந்துட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ இந்த பெட்டில் படுத்துக்க, நான் இப்படி பெட்ஷீட்டை விரித்து தரையில் படுத்துக்கிறேன். நான் உன்னை கண்டிப்பாக எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். என்ன அபி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா? என்ன படுத்துக்கன்னு சொல்கிறாளா இல்லை வேணான்னு சொல்கிறாளா? ஒன்றுமே புரியலையே. சரி, இவ வேணான்னு சொன்னாலும் நம்மளால இப்போ வெளியே போக முடியாது. அதனால இங்கேயே படுத்துடுறது தான் நல்லது. சரி அபி, உன் மௌனத்தை நான் சம்மதமாகவே எடுத்துக்கிறேன். நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஐயோ, கரண்ட் வேற போயிடுச்சே. அபி, நீ எந்திரிக்க வேண்டாம், நான் மெழுகுபத்தி எடுத்து பற்ற வைக்கிறேன். சாரி அபி, தெரியாம கைப்பட்டு விழுந்துருச்சு.
சாரி, நான் இருட்டில் தெரியாம. மாமா, ராத்திரி முழுக்க நீங்க எங்க மாமா இருந்தீங்க? நம்ம வீட்டில் தான் இருந்த முத்தழகு. ஒருவேளை மாமா ராத்திரி முழுக்க அபி ரூம்ல இருந்திருப்பாரோ? அம்மா, உனக்கு இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, ராத்திரியே சரியாயிடுச்சு. முத்தழகு, நான் உன்னை சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டிய? நீங்க சொல்லி நான் தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்குள்ள நடக்க வேண்டிய சம்பிரதாயம் எதுவுமே நடக்காம இருக்கு. உனக்கு அது கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் முத்தழகு. நமக்குள்ள நடக்க வேண்டிய அந்த சம்பிரதாயம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில, நல்ல மனநிலையில சந்தோஷமா நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்ப இருக்கிற மனநிலையில அது சாத்தியமே இல்லை. அதனால நீ எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுமையா இருக்கணும். என் மனநிலையும் சிச்சுவேஷனும் கொஞ்சம் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சம்பிரதாயத்தை வச்சுக்கலாம். நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதை வச்சு நீங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது மாமா. நான் ஒன்னும் சம்பிரதாயத்துக்கு ஆசைப்பட்டு நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல. நீங்க என்னை விட்டு போயிருவீங்களோங்கிற பயத்துலதான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். நீங்களும் சரி, உங்க குடும்பமும் சரி, அபி உங்ககிட்ட பேசலங்கிறதுக்கு வருத்தப்படுறீங்களே தவிர என்னை பத்தி யாருமே கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு நான் உங்களை தப்பு சொல்லல. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நீங்க அபிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினது ஒரு விபத்து. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தை அபி வயித்துல வளருது. ஆனா எனக்கு நம்ம
நமக்குள்ள நடக்க வேண்டியதே நடக்கல. அதனால என்னை விட உங்களுக்கு அபி மேலதான் பாசம் அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியுது. நானும் உங்க பொண்டாட்டிங்க. நீங்க எப்படி அபி கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்களோ அதே மாதிரிதான் என் கழுத்துலயும் தாலி கட்டியிருக்கீங்க. நீங்க அபி மேல காட்டுற அக்கறையும் பாசத்தையும் என் மேலயும் கொஞ்சம் காட்டுங்க. அதான் அபி மாதிரியே என் வயிற்றுலயும் உங்க குழந்தை வளர்ந்தா நீங்களும் என் மேல அபிகிட்ட இருக்கிற மாதிரி பாசமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்குதான் நேத்து உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா இப்போ எனக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமே நேத்து மாதிரி நான் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன் மாமா. முத்தழகு, நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் அபியா வசதியாவும் உன்னை கீழவும் நான் எப்பவும் பிரிச்சே பார்த்ததில்ல. எனக்கு நீயும் வேணும், அபியும் வேணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன தப்பா நினைக்காத முத்தழகு. மாமா, எனக்கு இப்ப கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் நிம்மதியா சாமி கும்பிட்டு வரணும்னு தோணுது. என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? சரி, நான் ரெடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அபி, சொல்லுங்க அத்தை. அபி, டாக்டர் இன்னைக்கு உனக்கு செக்கப் வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்கல்ல? ஆமா அத்தை. இன்னும் ஹாஸ்பிடல் கிளம்பாம இருக்க? போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை. என்ன அபி பேசுற? செக்கப் போறதுக்கு யாராவது யோசிப்பாங்களா? இது வயித்துல வளர்ற குழந்தை விஷயம். ரொம்ப கவனமா இருக்கணும். நீ செக்கப் போயிட்டு வா. சரிங்க அத்தை. சஞ்சீவ், இன்னைக்கு அபிக்கு செக்கப் இருக்கு. நீ அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வா. என்ன சஞ்சீவ், எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுடா. அத்தை, என் கூட யாரும் வர வேண்டாம். நானே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு தனியா போயிட்டு வந்துருவேன். அபி, நீ நேர மாச கர்ப்பிணி. நீ எப்படி ஹாஸ்பிடல் தனியா போவ? சஞ்சீவ் உன்னை செக்கப் கூட்டிட்டு போயிட்டு வருவான். நீ பேசாம இரு. சஞ்சீவ், நீ அபிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. என்ன யோசிக்கிறீங்க? நானும் முத்தழகும் கோயிலுக்கு போறோம். அதனால ஹாஸ்பிட்டல் போக முடியாதுன்னு அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன முத்தழகு சொல்ற? நீயும் சஞ்சீவும் கோயிலுக்கு போறீங்களா? ஆமா அத்தை, நானும் மாமாவும் கோயிலுக்கு போறோம். சரி, நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் அபிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போட்டோம். எது? அபிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்கப்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்கு போணுமா? இப்பவே மணி 10. ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள கோயில் நடைய சாத்திடுவாங்க. காலையில நட சாத்துனா என்ன, சாயங்காலம் திறப்பாங்கல்ல. நீங்க 2 பேரும் அப்ப போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நாங்க ஏன் சாயந்தரம் கோயிலுக்கு போனோம்? நாங்க இப்பவே கோயிலுக்கு போறோம். நாங்க கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா செக்கப்க்கு அபிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டோம். முத்தழகு, நீ புரியாம பேசுற. டாக்டர் 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அபி 11 மணிக்கு ஹாஸ்பிடல் போகணும். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து 11 மணிக்குள்ள எப்படி ஹாஸ்பிடல் போக முடியும்? நல்லா இருக்கே இந்த கதை. கோயில் நடைய சாத்திடுவாங்க நான் சொன்னா மட்டும் பரவாயில்ல. சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் நீங்க சொல்றீங்க. ஆனா அபிக்கு நான் மட்டும் இப்பவே ஹாஸ்பிட்டல் போனோம் இல்ல?